உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாவட்ட செயலாளர் சங்க தமிழன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில செயலாளர் செல்வம், மண்டல செயலாளர் அம்பேத்விளவன், மண்டல துணை செயலாளர் சின்னப்பையன் ஆகியோர் கலசப்பாக்கம் பேருந்து நிலையத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து மாதிமங்கலம், அருணகிரிமங்கலம், கேட்டவரம் பாளையம், கெங்கவரம், கடலாடி, காஞ்சி, அரிதாரிமங்கலம், முன்னூர் மங்கலம், மூத்துனூர், முடியனூர், அம்மாபாளையம், புதுப்பாளையம் ஆகிய கிராமங்களில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வில் ஒன்றிய செயலாளர்கள் ரஜினிகாந்த், ராஜா, தமிழரசன், காஞ்சி, சிவா, அன்னக்கிளி, பழனிசாமி, முன்னாள் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன், செய்தி தொடர்பாளர் சாரதி மற்றும் மாவட்ட மாநில நிர்வாகிகள் ரமேஷ், முருகன், நாகராசன், செயலாளர் தெய்வசரவணன், தொழிலாளர் விடுதலை முன்னணி டாஸ்மாக் மாநில துணை செயலாளர் முருகன், முன்னூர் மங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் சுதாகர், கெங்கவரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் புரட்சி வளவன், செல்வமணி, ராஜ்குமார், கதிரவன், முல்லைவாணன், சுகமுனியப்பன், ஸ்ரீராம், மணிகண்டன், கோபிநாத், வினோத்குமார், ஆனந்த், குலோத்துங்கன், பாட்ஷா, ஏழுமலை, வடிவேல், வெங்கடேசன், ஏழுமலை, வெள்ளிக்கண்ணு, மகிமைதாஸ், முனிரத்னம், முருகன், பரத், எழில், ஐயப்பன், ராம், தமிழரசன், முருகன், விஜய், ராம்குமார், பாக்கியராஜ், சிவா, பஞ்சன், ஏசுகுட்டி, ஏழுமலை, கதிரவன், சிற்றரசு, பிரபாகரன், சுரேஷ், சுதாகர், சிலம்பரசன், ராஜேஷ், வேல்முருகன், பாஷா, சிறுத்தை, மணி, சுகேந்திரன், முருகதாஸ், அம்பேத் பாலா, அஜய், அம்பேத்குமார், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை ராஜேந்திரன், ரகு, ராம்குமார், சிறுத்தை சிவா, செழியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்திலே எந்த ஒரு அரசியல் கட்சியும் முன்னெடுக்காத ஒரு புரட்சிகர முன்னெடுப்பாக, முற்போக்கு முன்னெடுப்பாக நமது எழுச்சி தமிழர் அவர்கள் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 234 மாவட்ட செயலாளர்களை அறிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளராக தோழர் சங்க தமிழர் அவர்கள், தலைவர் எழுச்சி தமிழர்கள் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். மண்டல துணை செயலாளராக நம்முடைய தோழர் சின்னப்பையன் அவர்களை அறிவித்திருக்கிறார்கள். என்னையும் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசனுடைய மாநில செயலாளராக அறிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக புதிதாக அறிவிக்கப்பட்ட பொறுப்பாளர், ஏற்கனவே இருக்கிற தொகுதி செயலாளர், ஒன்றிய செயலாளர்கள் அனைவரும், அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் இணைந்து கலசப்பாக்கத்திலே இயக்கத்திற்காக போராடி இறந்த தோழர்களுக்கு அகவணக்கம் செலுத்தினோம். கலசப்பாக்கம் பேருந்து நிலையத்திலே, பஜார் வீதியிலே அம்பேத்கர், பெரியார், காரல் மார்க்ஸ் போன்ற மாமேதைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினோம். அருணகிரிமங்கலம், கெங்கவரம், கேட்டவரம்பாளையம் போன்ற பகுதிகளில் உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினோம். புதுப்பாளையம் ஒன்றியத்திலே காஞ்சி, அரிதாரிமங்கலம், புதுப்பாளையம், முன்னூர் மங்கலம், முத்தனூர், முடியனூர், அம்மாபாளையம் ஆகிய பகுதிகளுக்கும் சென்று அம்பேத்கருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினோம். மாவட்ட செயலாளர் அவர்கள் எல்லா பகுதியிலும் இருக்கிற அனைத்து பொறுப்பாளர்களையும் சந்தித்தால் அனைவரும் வாழ்த்து கூறினார்கள். இறுதியாக இன்றைக்கு புதுப்பாளையம் அம்பேத்கர் சிலை அருகே மாலை அணிவித்து இந்த நிகழ்வை முடித்துக் கொள்கிறோம். நன்றி. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பாலக்கரை ரவுண்டானா அருகே உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு விருதாச்சலம் நகர செயலாளர் மணலூர் முருகன் தலைமையில் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் புதிய பொறுப்பாளர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி, முன்னாள் மாவட்ட செயலாளர் PR நீதிவள்ளல், முன்னாள் மண்டல துணை செயலாளர் 5000 ஆகியோர் முன்னிலையில் புதிய மாவட்ட பொருளாளராக சத்தியவாடி பாஸ்கர், மாவட்ட செய்தி தொடர்பாளராக சுப்புஜோதி, மாவட்ட துணை செயலாளர்கள் தென்றல், இளமங்கலம் சக்திவேல், இருப்பு சச்சிதானந்தம், நல்லூர் சந்தோஷ்குமார், வேப்பூர் தமிழ்ச்செல்வன் மற்றும் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களாக கம்மாபுரம் JS சாம்ராஜ், வேப்பூர் பரம சங்கீதா, இளஞ்சிறுத்தை எழுச்சிபாசறை மாவட்ட அமைப்பாளர் வழக்கறிஞர் தமிழ்மணி வளவன் மற்றும் இளம்பெண்கள் மாவட்ட அமைப்பாளர் அகரம் அபிராமி மற்றும் மகளிர் விடுதலை இயக்கத்தின்
மாவட்ட அமைப்பாளராக கீதா பார்த்திபன் உள்ளிட்டோர் புதிய நிர்வாகிகளாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் தெற்கு ஒன்றிய செயலாளர் திருஞானம், வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் காந்தி, வழக்கறிஞர்கள் தன்ராஜ், மதுசூதனன், சண்முகம், சரவணன், மகாலிங்கம், தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள் ஐயாதுரை, துரைமுருகன், அருள்வளவன், ராஜேந்திரப்பட்டினம் அண்ணாதுரை, விருதாச்சலம் நகர நிர்வாகிகள் மேட்டுக்காலனி வீரமணி, சித்தலூர் விடுதலை சபா, மேட்டுக்காலனி சதீஷ், கருணா, பூந்தோட்டம் தனசேகர், ஓட்டுநர் பாலு, நாச்சியார்பேட்டை பாலு, வீரபாண்டியன் திருமுகிலன், வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் சரவணன், பாஸ்கர், ஐயம்பெருமாள், கண்ணன், அகத்தியன், பாலா, வீரத்தமிழன், தேவா, பாஸ்கர், ஐயம்பெருமாள், கண்ணன், வெங்கடேசன், புதூர், பாபு, தனசேகர், மகேஷ், தமிழ், அரவிந்த், தமிழ்மணி, எருமனூர் ரஞ்சித், வெங்கடேசன், மங்கலம்பேட்டை நிர்வாகிகள், நகர துணை செயலாளர் தனா, குமார், சாய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறில் உள்ள தனியார் திருமண அரங்கில் விசிக திருவையாறு ஒன்றியம் நகர மற்றும் சட்டமன்ற தொகுதி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் விடுதலை வேந்தன், நகர செயலாளர் ஜெயம் கார்த்திக், மாவட்ட துணை செயலாளர்கள் இளங்கோ, கோதண்டம், தென்னவன், துரைராஜ், பிரான்சிஸ், ஜமாத் தலைவர் இக்பால், பாலகிருஷ்ணன், மேனாள் மண்டல செயலாளர் விவேகானந்தன், நிலவுரிமை மீட்பு இயக்க வீரன் வெற்றிவேந்தன், பாபநாசம் மாவட்ட செயலாளர் நதியா, அரங்கனூர் சிவா, திமுக நகர செயலாளர் நாகராஜன், ஒன்றிய துணை செயலாளர் நெல்சன் ராஜ், காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் ராஜ் கிருஷ்ணமூர்த்தி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரதீப், ராஜ்குமார், ராம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற தொகுதி செயலாளர்கள் முருகானந்தம், அரசு, வனகாமுடி, நாகத்தி, வினோத், பரத், செந்தில், சிலம்பரசன், ரமேஷ், ராஜ்குமார், சுரேஷ், மகளிர் விடுதலை இயக்கத்தின் ஜோதி, கார்த்தி, மலர்குட, சிவசக்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளருமான சிந்தனை செல்வன் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் விருதினை அறிவித்துள்ளது. இந்நிலையில் பேருந்து நிலையத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் மற்றும் சமுதாய பெருந்தலைவர் இளைய பெருமாள் ஆகியோரின் திருவுருவ சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்வில் மண்டல துணை செயலாளர் ஆசிரியர் செல்வராஜ், மாவட்ட செயலாளர்கள் மணவாளன், தமிழ்வழி, மாவட்ட பொருளாளர் வெற்றிவேந்தன், செய்தி தொடர்பாளர் நாகராஜன், மாவட்ட துணை செயலாளர்கள் சக்திவேல், ராவணன், பகல்வன், கஸ்பா பாலா, மாவட்ட நிர்வாகிகள் பொன் காமராஜ், சிறுகாட்டூர் ரவி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை ராம் சுந்தர், கனிமொழி, மகளிர் விடுதலை இயக்கம் உமாபதி கீதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்று காலை தமிழக அரசின் சார்பில் பல்வேறு சான்றோர் பெருமக்களுக்கு தலைவர்களின் பெயரால் விருதளிக்கிற விழாவுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதில் தந்தை பெரியார் பெயரிலான விருது வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களுக்கும், அறிஞர் அண்ணா அவர்களின் பெயரால் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கு விருதும், புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரால் வழங்கப்படுகிற அந்த விருது எனக்கும் வழங்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்திருந்தது. செய்தி அறிந்து நான் உங்களைப் போலவே மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த விருதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பணியின் மூலமாக வளர்ந்து இந்த மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிற எனக்கு வழங்கியிருப்பதன் மூலமாக ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் கிடைத்த அங்கீகாரமாக அந்த விருதை நான் பார்க்கிறேன். ஒரு கட்சியில அந்த கட்சியின் தலைவருக்கும் அம்பேத்கர் பெயரிலான விருது, அந்த கட்சியில் இருக்கிற 2 பொதுச் செயலாளர்கள், ஒருவர் தோழர் ரவிக்குமார், அவருக்கு கடந்த ஆண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரிலான விருது, இன்னொரு பொதுச் செயலாளராக இருக்கிற எனக்கு இந்த ஆண்டு அந்த விருதானது வழங்கப்பட்டது. ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி புரட்சியாளர் அம்பேத்கருடைய பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை தமிழக அரசு கட்சியை அங்கீகரித்திருக்கிறது என்பதை என்னால் உணர முடிகிறது. ஆகவே விடுதலை சிறுத்தைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே புரட்சியாளர் அம்பேத்கர் விருதை அளித்திருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருது முழுக்க எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமா அவர்களது வழிகாட்டுதலுக்கே உரியதாகும்.
அவரது பார்வை என் மீது பட்டதால் தான் அவரோடு இணைந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கிற இந்த விடுதலைக்கான அமைப்பிலே இணைந்து பணியாற்ற தொடங்கியதால் தான் கடந்த 35 ஆண்டு காலம் அவர் கரத்தை பற்றி வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அவரோடு நான் பின்தொடர்ந்து வந்த காரணத்தினால் எனக்கு கிடைத்திருக்கிற அங்கீகாரம் என்று நான் கருதுகிறேன். ஆகவே இந்த அங்கீகாரத்தின் பெருமையை மரியாதைக்குரிய தலைவர் அவர்களது உழைப்பிற்கு நான் சமர்ப்பிக்கிறேன். அதை போலவே தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்களுக்கு இந்த விருதின் பெருமையை சமர்ப்பிக்கிறேன். மிக முக்கியமாக காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதி மக்களுடைய வாக்கும் அங்கீகாரமும் தான் 35 ஆண்டு காலம் நான் பணியாற்றி இருந்தாலும் கூட என்னுடைய குரலை மாண்புமிகு முதல்வருக்கு முன்வரிசையிலே அமர்ந்து என்னுடைய குரலை பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு, சட்டப்பேரவையிலே போய் கலந்து கொண்டு மக்களுக்கான குரலை பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆகவே காட்டுமன்னார்குடி பகுதியை சார்ந்த அனைத்து சமுதாய பெருமக்களுக்கும், பட்டியல் வாழ் பழங்குடி மக்களுக்கு மாத்திரமல்ல, இந்த மண்ணிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும், பல்வேறு சமுதாய அமைப்புகளை சார்ந்த நண்பர்களுக்கும், வணிக பெருங்குடி மக்களுக்கும், விவசாயிகளுக்கும், அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும், தோழமை கட்சியினுடைய தலைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை ஒருமையில் பேசிய பாஜக முன்னாள் தலைவர் H. ராஜா மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி விசிக சார்பில் சிவகாசி மாவட்ட செயலாளர் செல்வன் ஏசுதாஸ் தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து புகார் மனு அளிக்கப்பட்டது. அப்போது பஞ்சமி நில மீட்பு இயக்க மாநில துணை செயலாளர் திலீபன், விருதுநகர் நகர செயலாளர் செல்வம், வணிகரணி மாநில துணை செயலாளர் செங்குல்ராஜ், சமூக ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் தமிழ்ச்செல்வன், காட்சி ஊடக மாவட்ட அமைப்பாளர் பாண்டியன், ஜோதி ராஜன், அகஸ்டின், முத்துமுருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர். 13/1/2026 அன்று பாஜக நிர்வாகி H. ராஜா அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் அத்துமீறி நுழைந்து கோவிலுக்கு சென்றபோது அவர்களை தடுத்து நிறுத்திய தமிழக காவல்துறை அதிகாரிகளை மிரட்டும் துணியிலும், விடுதலை சிறுத்தைகளை ஒருமையில் பேசியும், தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை ஒருமையில் பேசியும் அவர் அவமதிப்பு தொடர்ந்து செய்து வந்து இருக்கிறார். தேர்தல் நேரம் வருகின்ற பொழுதெல்லாம் விடுதலை சிறுத்தைகளை சீண்டி பார்க்கும் செயலை செய்து கொண்டிருக்கிறார். அது பொதுமக்களின் மத்தியிலே கலவரத்தை தூண்டும் விதமாக மதவாத சக்தியை, மதத்தை இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் வெறுப்பு அரசியல் செய்து கொண்டிருக்கும் H. ராஜாவை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வலியுறுத்தி விருதுநகர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விருதுநகர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடம் புகார் மனு அளிக்க வந்திருக்கிறோம். மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் தக்க நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறோம். செல்வின் ஏசுதாஸ், சிவகாசி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கடலூர் மாவட்டம் வடலூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன், வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் அவர்களை சந்தித்து பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது புரட்சியாளர் அம்பேத்கர் விருது பெறும் சட்டமன்ற உறுப்பினருக்கு அமைச்சர் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து குறிஞ்சிப்பாடி தொகுதி மாவட்ட புதிய பொறுப்பாளர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் நெய்வேலி தொகுதி மாவட்ட செயலாளர் துரை மருதமுத்து, குறிஞ்சிப்பாடி தொகுதி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திருமேனி, வழக்கறிஞர் மாநில துணை செயலாளர் கணேஷ் அன்பரசன், நெய்வேலி இளஞ்சிறுத்த எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் குழந்தைராஜ், குறிஞ்சிப்பாடி தொகுதி செய்தி தொடர்பாளர் சுரேஷ் பாபு, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை குறிஞ்சிப்பாடி தொகுதி மாவட்ட செயலாளர் சின்ராஸ், குறிஞ்சிப்பாடி தொகுதி மாவட்ட துணை செயலாளர்கள் சிவசக்தி, வழக்கறிஞர் பால்முருகன், மணிகண்ட ராஜா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் வந்தவாசி தொகுதி மடம் கிராமத்தில் விசிக சார்பில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பிரபு தலைமையில் பொங்கல் பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கட்சியின் மாநில பொறுப்பாளர் தொழிலதிபர் சங்கர் கலந்து கொண்டு பானை, அரிசி, வெல்லம், கேலண்டர் உள்ளிட்ட பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் வந்தவாசி நகர செயலாளர் இனியவன், பெரமனமல்லூர் ஒன்றிய செயலாளர் ராமு, தெள்ளார் ஒன்றிய செயலாளர் லட்சுமணன், ஒன்றிய துணை செயலாளர்கள் சீனு, சண்முகம், மாவட்ட பொறுப்பாளர் ராதாகிருஷ்ணன், நகர துணை செயலாளர் ஜஃபருல்லா, ஜெயசீலன், மீரான், முகாம் பொறுப்பாளர்கள் மணிகண்டன், பிரபு, பரமேஸ்வரன், பொன் திருமா, ரகு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை கொளத்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் விநாயகா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர்களை அறிவித்து அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்யப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தில் கட்சி வளர்ச்சி குறித்தும் 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் மாநில அமைப்பு செயலாளர் தமிழினியன், வடசென்னை மண்டல அன்பு செழியன், மாவட்ட பொருளாளர் சதாசிவம், மாவட்ட செய்தி தொடர்பாளர் அம்பேத்கர், மாவட்ட துணை செயலாளர்கள் சண்முகம், கரிகாலன், மஞ்சு, மாவட்ட நிர்வாகிகள், குழு உறுப்பினர்கள் காமராஜ், செந்தில், புரட்சி, ஸ்ரீதர், பாஸ்கர், ஆனந்த், திவாகர், சங்கர், வட்ட செயலாளர்கள் செல்வகுமார், பரசுராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி கலையரசு தலைமையில் விசிகாவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். எழுச்சி தமிழர் மக்கள் தலைவர் அவர்களால் கொளத்தூர் தொகுதி மாவட்டம் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் கொளத்தூர் தொகுதி மாவட்டத்திற்கு உட்பட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரையும் அறிமுகம் செய்யும் கூட்டமும் பாராட்டும் கூட்டமும் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் வருகை தந்திருக்கிற மாவட்ட பொறுப்பாளர்கள், மண்டல செயலாளர்கள் அனைவரையும் மற்றும் பகுதி பொறுப்பாளர்கள், வட்ட பொறுப்பாளர்கள், முகாம் பொறுப்பாளர்கள் அனைவரையும் வருக வருகென வரவேற்கிறோம். எழுச்சி தமிழர் கரத்தை வலுப்படுத்த, சனாதனத்தை வேறறுக்க இந்த நேரத்திலே கொளத்தூர் தொகுதி மாவட்டத்தின் சார்பில் எழுச்சி தமிழருடைய ஆணைக்கிணங்க நாங்கள் அனைவரும் நல்ல உத்வேகமாக, வலிமையாக இந்த பகுதியில் கட்சியை எழுச்சியாக வளர்க்க போராடுவோம், பாடுபடுவோம் என்று இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற அண்ணன் மாநில அமைப்பு செயலாளர் அண்ணன் தமிழினியன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்பீம். இந்த மாவட்டத்தின் மண்டல செயலாளராக அன்பு சகோதரர் அன்பு செழியன், மாவட்ட பொருளாளராக தோழர் சதாசிவம், மாவட்ட செய்தி தொடர்பாளராக சு காந்தி என்கிற அம்பேத்கர், மாவட்டத்தின் துணை செயலாளர்களாக விநாயகா ஜி ஆனந்த், பு சண்முகம், நா கரிகாலன், சகோதரி மஞ்சு மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்களாக காமராஜ் என்கிற புகழேந்தி, ராஜா செந்தில்நாதன் ஆகியோர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நம்ம எல்லாம் மனிதர்களாக தலைநிமிரச் செய்திட்ட மகத்தான மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கை வழியில், கோட்பாட்டு வழியில் சனாதனத்தை வேறறுக்க எந்த சமரசமும் இல்லாமல் களமாடி கொண்டிருக்கிற எழுச்சி தமிழர் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தி இந்த கொளத்தூர் பகுதியில் கட்சியை வளர்ச்சி பாதையிலும் எழுச்சி தமிழனுடைய கரத்தை வலுப்படுத்தவும் இந்த எழுச்சி தமிழரால் அறிவிக்கப்பட்ட இந்த கொளத்தூர் மாவட்ட நிர்வாகம் தங்களுடைய கடமையும் தங்களுடைய வேலை திட்டத்தையும் செவ்வனே செய்யும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கொளத்தூர் மாவட்ட நிர்வாகத்தை அறிவித்த எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே பாதம் தொட்டு எங்களுடைய பணிதலான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற மாநில அமைப்பு செயலாளர் அண்ணன் தமிழினியன் அவர்களையும், இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிற கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்திலே நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இவன் கொளத்தூர் தொகுதி மாவட்ட செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரான விடுதலை சிறுத்தைகளே